வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் ஃப்ரைடே நாளை எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூ பார்த்துடலாங்க. நேற்றுக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருந்தது. எக்ஸ்பைரியில் நல்ல ப்ரீமியம். நீங்கள் நிஃப்டியில் பண்ணினதை விட சென்செக்ஸில் ஒரு ஹியூஜ் ரிட்டர்ன் நல்லாவே கிடைச்சிது. பர்டிகுலராக ரெண்டு சைடுமே கிடைச்சிது. ஃபர்ஸ்ட் செஷன் வந்து அப்சைடில் இருந்தது. அப்சைடும் நல்ல லோவில் இருந்து எகெயின் வந்து மார்க்கெட் மேலே போனதையும், ரெண்டாவது புட் சைடும் லோவுக்கு வந்துட்டு திரும்ப இந்த மணியில நல்ல டாப்புக்கு போயிருந்தது. ஓடிஎம் மட்டும் லோயர் லோ வச்சு ஒரே இடத்துல ஒரே என்ட்ரி 215க்கு ஒரு என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா 230க்கு முடிஞ்சிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இருந்தது சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இண்டெக்ஸ்ல 186 பாயிண்ட் அப்படிங்கிற ரேஞ்ச் கொடுத்துருந்தேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. ப்ளூ லைன் டு ப்ளூ லைன் அது வந்து இதுல சென்செக்ஸ்ல கிளியரா ஒர்க் ஆச்சு. அதே வந்து நிஃப்டி பாருங்க, ஓப்பன் பிரைஸ்ல இருந்து மார்க்கெட் வந்து ரெட் லைன் அகைன் வந்தது ஓப்பன் பிரைஸ், அவ்வளவுதான். நான் முன்னாடி நாள் என்ன கொடுத்துருந்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். 9672 சம்திங் ஒரு பிரைஸ் கொடுத்துருந்தேன். ஸோ மார்க்கெட் அங்கிருந்து கிளியர் ட்ரெண்டு வந்து அழகா கீழே திருப்பிட்டாங்க. அங்கிருந்து மார்க்கெட்டு டவுன். ஸோ ரெண்டு ப்ரீமியமே ஃபர்ஸ்ட் வந்து கீழே புட் ஆப்ஷன் மாதிரி காமிச்சிட்டு திரும்ப மேலே கொண்டு போனாங்க. அங்கிருந்து திரும்பவும் கன்சாலிடேஷன் மட்டும்தான் நடந்தது. அங்கிருந்து திரும்ப கீழே கொண்டு வந்துட்டாங்க. இவ்வளவுதான் மார்க்கெட்டோடைய ரேஞ்ச். எண்ட் ஆஃப் த செஷன்ல மார்க்கெட் திரும்ப வந்து மேலே கொண்டு போயிருக்காங்க. ஓகே, நம்ம கொடுத்த ப்ரீமியம் லெவல் பார்த்துடலாங்க. 23,950 கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 214க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட்டுடைய ஓப்பனே பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டர்டே உடைய லோவுக்கு கீழே ஓப்பன், எகெயின் ஒரு சப்போர்ட், அதாவது கிரீன் லைன் 136ல வந்து சப்போர்ட் எடுக்குது, 188ல ட்ரிகர் ஆகுது. இந்த மாதிரி ட்ரிகர்லாம் நடக்கும்போது இதுக்கு மேலே போகாது அப்படிங்கிறத நீங்க கிளியரா கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, புட்டுல ரொம்ப நேரம் இங்க சஸ்டெயின் ஆச்சு இல்லைங்களா, இது பாருங்க 134. ஸோ இந்த பிரைஸ்ல சப்போர்ட் எடுக்கும்போது மார்க்கெட்டு அகைன் 185 இவரும் போறார். இவ்வளவுதான் மார்க்கெட்டுங்க. ஸோ சேம் ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்கன்னா நியரஸ்ட் ஹையை வந்து கண்டிப்பா வைக்குங்க. இதுதான் ரூல். நீங்க இது வந்து ஸ்வாப்பிங் மெத்தடாவும் நீங்க எடுத்துக்கலாம். தாராளமா அந்த ஹைக் வரைக்கும் போகுங்க. சரிங்களா? ஓகே, எண்ட் ஆஃப் த செஷன்ல திரும்ப புட்டையும் இறக்கி விட்டாங்க. கால் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா பர்பிள் லைன்ல நம்ம கொடுத்த சப்போர்ட்லயே தான் வந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டு ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி கிடைச்சிருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து 235க்கு எடுக்கிறதுலாம் கொஞ்சம் ரிஸ்கி ட்ரேடு. இதே இந்த டைம்ல வந்து நீங்க முன்னாடியே வந்து புட்டு வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்த போது புட்டெல்லாம் வந்து நல்ல ப்ரீமியம் கொடுத்தது. சென்செக்ஸ்ல தான் நல்லா இருந்துச்சுங்க. ஸோ இங்க வந்து பெரிய லெவலில் ப்ரீமியம்ல இல்லை நேற்று மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். சரி, ஓகே, நாளை மார்க்கெட் பார்த்துடலாங்க. நிஃப்டி இப்போதைக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இன்னைக்கு மார்னிங்ல இருந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு 922ல க்ளோஸ் வச்சிருக்குதுன்னு எடுத்துக்கலாம். 907 சம்திங். ஸோ இந்த மார்க்கெட் க்ளோஸ் வரைக்கும் இன்னும் மார்க்கெட் ஸ்டில் பாசிட்டிவ்ல தான் இருக்கு. பிகாஸ் ஆஃப் லாஸ்ட் வீக்கோடைய வீக்லி ஹைக்கு மேலே தான் இருக்குங்க. இப்பொழுதைக்கு மார்க்கெட் வந்து வீக்லி உடைய ஒரு ரெசிஸ்டன்ஸ் அடிச்சிருக்குன்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். இங்க 142ல இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. எண்ட் ஆஃப் த டைம் வரைக்கும் திரும்ப போலாமா, நாளைய மார்க்கெட் பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ரேஞ்ச் அப்படிங்கிறது 33 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்ச். நாளைக்கு வந்து மாதத்தினுடைய கடைசி நாள். ஸோ நாளைய லெவல் மட்டும் பார்த்துருவோம். மந்த்லி லெவல்லாம் நாளைக்கு ஈவினிங் அப்டேட் பண்றேன். அப்படி இல்லை அப்படின்னா சண்டே அந்த மாதிரி சாட்டர்டே மாதிரி அப்டேட் பண்றேங்க. சண்டே நான் இருக்க மாட்டேன், சாரி, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு இருக்கேன், அதனால வந்து சண்டே இருக்க மாட்டேன். இடையில நான் அப்டேட் பண்றேங்க. ஸோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இப்பொழுதைக்கு லாஸ்ட் வீக் உடைய ஹைக்கு மேலதான் இருக்காங்க. இன்னும் வந்து லாஸ்ட் வீக் உடைய ஹைய உடைக்கல. இது உடைச்சதுன்னா திரும்பவும் எகெயின் வந்து நாளைக்கு கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கலாம். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா எது வரைக்கும் இறங்கலாம் அப்படிங்கறதெல்லாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நாளைக்கு முக்கியமான பிரைஸ் லெவல் 23,908. இப்ப க்ளோஸ் வச்சிருக்கிற பிரைஸே வந்து மார்க்கெட்டுக்கு இம்பார்ட்டன்ட் லெவலுங்க. அதிகபட்சம் மேல போனா 24,028 தாங்க. இதுக்கு பஃபர் பாயிண்ட் வச்சீங்க அப்படின்னா
24,048 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ரொம்ப ரேஞ்ச் வந்து சாட்டர்டே ரேஞ்ச் சாரி நேற்றைய ரேஞ்ச் வந்து ரொம்ப குறைவா இருந்ததுனால இதுதான் ரேஞ்ச் காமிக்குது. இதே டவுன் சைடு இறங்குற மாதிரி இருந்தா 23,812ங்க. அதுக்கு ஒரு பஃபர் லைன் அப்படிங்கிறது 23,792. இவ்வளவுதான் நாளைய ரேஞ்ச காமிக்கிறாங்க. பட் எப்படி நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுங்கிறத பொறுத்து அதை முடிவு பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்விங் ஹையை கூட நீங்கள் எடுக்கலாம். இதெல்லாம் தாண்டுச்சுன்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பாக 24,028 48 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை இந்த 23,908க்கு கீழே ஸ்ட்ராங் க்ளோஸ் கிடைச்சு ஒரு தடவை கீழே போயிட்டு திரும்ப இந்த இடத்துல அடிச்சு கீழே இறங்குறதுக்கு தான் வாய்ப்புகளாக இருக்கலாம். ட்ரிகர் ஆச்சுன்னா நீங்க இந்த இடத்துல புட் ஆப்ஷன் எடுக்கலாம். அதை வந்து வேல்யூஸோட மூவ் பண்ணுங்க. ஒருவேளை இந்த லோவை கட் பண்ணாத வரைக்கும் தயவு செய்து வந்து புட் ஆப்ஷனை பத்தி யோசிக்காதீங்க. அதையும் மறந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் தான் மார்க்கெட் இருக்கு. அகெயின் வந்து மண்டே டியூஸ்டேல 2 டேஸ்ல எக்ஸ்பைரி இருக்கு. ஏதாவது ஒரு நாள் மண்டே வந்து இந்த நாளைக்கு பொசிஷன் மட்டும் ஹோல்டு பண்ணாதீங்க. இப்போதைக்கு மார்க்கெட் சினாரியோ படி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கே எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டிலாம் பார்த்துருப்பீங்க. மார்னிங் ஒன்று காமிச்சிருக்கோம். மதியம் 4 o'clock வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மைனஸில் இருந்திருக்கும். இப்போ எகெயின் 120 பாயிண்ட் பக்கம் ப்ளஸ் காமிச்சாங்க. இப்போ எகெயின் நியூட்ரலாக 100 பாயிண்ட் பக்கமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது நமக்கு தேவையில்லை. நான் வந்து இதை பார்த்து ட்ரேட் பண்ணக்கூடிய அவசியம் இல்லை. நம்ம ஆப்ஷன் பையர் மார்க்கெட்டில் ட்ரெண்ட் பயாஸ் என்னங்கிறத தெரிஞ்சு ட்ரேட் பண்ண கற்றுக்கோங்க. சரிங்களா? ஸோ இது வந்து நாளைய மார்க்கெட் லெவலுங்க. இந்த மந்த்லி லெவல் வந்து நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன். லாஸ்ட் மந்த் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணலை. ஆனால் லாஸ்ட் மந்த் அந்த ப்ரைஸில் தான் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருந்ததை நான் பார்த்தேன். பட் இங்கே லெவல்ஸ்லாம் நான் எதுவும் மார்க் பண்ணலை. இது வந்து ப்ரீமியம் பேஸ்டு எடுக்கக்கூடிய லெவலுங்க. அதில் ஆல்ரெடி ஒரு தடவை வேணால் அப்டேட் பண்ணிடுறேன். 23,218. ஓகே, சரி, நீங்கள் எல்லாம் மந்த் லெவலோட அதை பார்த்துக்கலாங்க. அது இந்த லெவலை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது நான் இருக்கட்டும், நான் சொல்கிறேன். மந்த் லெவலில் மண்டே அப்டேட் பண்ணும்போது அதை நம்ம பார்த்துக்கலாங்க. ஸோ இப்பொழுதைக்கு நாளைய லெவல் மட்டும் வச்சு மூவ் பண்ணுங்க, போதுமானது. நாளை மார்க்கெட்டோடைய இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா 23,900 கால் ஆப்ஷன் 174க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப் ட்ரெண்டுங்க. அதே 24,000 புட் ஆப்ஷன் 188க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட். அவ்வளோதான். ரெண்டே ரூல் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ரைஸ் லெவலை பார்த்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் இதில் ஏதாவது ஒரு லோவை கட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக அந்த சைடு இருக்காதீங்க. புட்டு தான் வந்து நியரஸ்ட் லோவுக்கு நியர்பை இருக்காரு. எதுக்கும் கவனமாக இருங்க. அந்த இடத்துல லோவை கட் பண்ணால் புட்டை ஆக்டிவேட் பண்ணாதீங்க. கால் வந்து 174ல சப்போர்ட் எடுக்குதா இல்லை அந்த இடத்துல உடைக்குதா அப்படிங்கிறத பொறுத்து கால் ஆப்ஷன் எடுக்கிறத பற்றி முடிவு பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ப்ரைஸ் லெவலை மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா என்னோட நம்பருக்கு பிங் பண்ணுங்க. இண்டிகேட்டர் பற்றின ஏதாவது தகவல் தேவைனாலும் எனக்கு பிங் பண்ணுங்க. இதே நம்ம அன்னைக்கு இந்த லெவல் எப்படி ஒர்க் ஆயிருக்குங்கிறத பார்ப்போம். ஓகே, ஆட்டோ பிரேக் அவுட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஒர்க் ட்ரெண்டை கொடுக்குது. 1 செகண்ட். ஓகே, நீங்கள் இந்த இதுக்கு அதாவது இந்த க்ரீன் லைனுக்கு மேலே போகும்போது எடுத்திருந்தா அந்த பிளாக் லைன் தான் டார்கெட்டுங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதே லெவல் இப்படியே தான் திரும்பவும் 125ன்னு வருது. இங்கே 125ல சப்போர்ட் எடுத்தால் 168 டோட்டல் ட்ரேடு முடிஞ்சுது. ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுக்காக தான் இது நம்ம எடுத்துருக்குறோம். இது 5 மினிட்ஸ் கேண்டில் டேட்டா. 5 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 198ல ரிஜெக்ஷன் ஆகுது. அங்கேருந்து மார்க்கெட் எகெயின் வந்து கீழே இறங்குது. கீழே இறங்குனாலும் இந்த 136 விடலை. இங்கேருந்து எகெயின் 173 போயிருக்கு. இவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக பாருங்க மார்க்கெட்டை. காம்ப்ளிகேட்டில் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆப்ஷனில் உங்களுக்கு என்ன டவுட்ஸாக இருந்தாலும் இது மட்டும் இருந்தாலே உங்களுக்கு போதுமானது. வேற எதுவும் நீங்கள் வந்து ட்ரெண்ட் பேஸில் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. சரிங்களா? இது நான் வந்து எல்லா டைம் ஃப்ரேமுக்கும் ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணியாச்சு. அந்தந்த டைம் ஃப்ரேமுக்கு தகுந்த ப்ரைஸ் லெவல் மாறும். ஸோ அதுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லைங்க. சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நாளை மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ட்ரேட் பண்ணுங்க. நேற்றுக்கு நான் சொன்ன மாதிரியே வந்து எப்படி ப்ரீமியம், ஏன்னா
இன்னைக்கு மார்க்கெட் லீவுங்கிறதுனால எவ்வளோ டிகே ஆயிருக்குங்கிறத நீங்க பார்த்துருக்க முடியும். நாளைக்கும் அப்படி இருக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு செஷன் வந்து நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் டிகே பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெண்ட் 11:30 மணிக்கு மார்க்கெட் சேஞ்ச் பண்ணுவாங்க. பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.